Hello friends, welcome to Samayal Food Court. Hello friends, welcome and welcome back to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம Samayal Food Court சேனல்ல நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரே தோசை மாவுல இரண்டு வகையான தோசை எப்படி செய்யறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் friends. இந்த தோசைக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த தோசை ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கார தோசை அண்ட் பொடி தோசை எப்படி செய்யறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இது போல் தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 15லேருந்து 20 பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியாக இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4லேருந்து 5 வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு கலர் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரியல் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, காரமும் உங்களுக்கு ரொம்ப இருக்காது. இப்போ நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இந்த சட்னியை நல்லா இது போல் கைவிடாமல் வதக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இது போல் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சட்னியை வெளியே எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு பவுலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ நீங்கள் கார தோசை செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை பேன் ஹீட் ஆன பிறகு நான் அதில் தோசை ஊற்றிக்கிறேன். இது போல் நல்லா மெல்லிஸாக தோசை ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு மேலே கொஞ்சமாக வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்க இந்த சட்னியை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கார தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கார தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமல் நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த தோசையை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான கார தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டேஸ்டியான பொடி தோசை எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மிளகாய் பொடி ரெசிபி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தோசை பேன் ஹீட் ஆன பிறகு நம்ம அதில் தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை எப்போவுமே மெல்லிஸாக ஊற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு தோசை கிறிஸ்பியாக கிடைக்கும்.
தோசை ஊற்றின பிறகு கொஞ்சமாக அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இது மேலே செஞ்சு வச்சுருக்க மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகாய் பொடி சேர்த்த பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு தோசையோட கலர் இது போல் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இந்த தோசையை இப்படியே திருப்பிடலாம். இது ஃபுல்லாக திருப்பி போடாதீங்க. இதுலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இது போல் உங்களுக்கு கிறிஸ்பியான பொடி தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பொடி தோசைக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான இந்த பொடி தோசை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வகையான தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.